பிரைஸ் அலால் ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் எல்லோரும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறீங்க, நல்லா வெளிச்சத்தில் பிரைட்டாக இருக்கிறீங்க. நான் நம்புகிறேன் இந்த வெளிச்சத்தை காட்டிலும் அந்த தேவ பிரசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவ மகிமை கத்தரை துதிக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், வேதத்தில் நம்பர்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? ஒரு 10 வரைக்கும் சொல்லி பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. எந்த நம்பரு தொடங்குற இடத்துலையும் முடியுது? தொடங்குற இடத்துல முடியுறதா? 1 தனியாக 0 தனியாகலாம் இருக்குது. தொடங்குற இடத்துலையே முடிகிறது ஒரு நம்பர்னா 8 தான் இல்லை? ஆமாம். அந்த 8வது மாதம் நமக்குன்னு கத்த நிறைய காரியத்தை தொடங்க போகிறார். அல்லேலூயா. அந்த நம்பர் தான் பாருங்கள் 1 சேர்ந்து இருக்கும். வேறு எந்த நம்பர் 1 சேருதா? 2 சேருதா? இல்லைங்க. 8வது நம்பர் தான் பாருங்கள் தொடங்கின இடத்துல அழகாக வந்து 2 சைப்பர் போட்டாலும் என்ன செஞ்சிருதுங்க? முட்டிக்குது. அதனால் ஸ்தோத்திரம். 1 மாத்திரம் ஒரு சைப்பர்னா நம்மளை பார்த்து அப்படித்தானே முட்டாள் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைஸ். நான் சைபராக இருந்தாலும் கத்தரோடு கூட நான் சேர்ந்தா ப்ரைஸ்லாம் ஸ்தோத்திரம் ஒரு புது நம்பர் உண்டாகுது பாருங்கள். 0 சேரும்போது 8. இந்த 8வது மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் கத்தர் அவரோடு கூட இணைக்கிற ஒரு மாதமாய் நெருக்கமுள்ள ஒரு மாதமாய் கத்த நம்மை மாற்றி தரப்போகிறார். அல்லேலூயா. 1 நாளாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 18வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்களேன். இந்த வேத வசனத்தை 16வது வசனம். பிரைஸ்லா. 1 நாளாகமும் 22. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருப்பாராக. இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்த அந்த வசனத்தை தெரிந்த பழக்கமான ஒரு வசனமாக இருந்தாலும் அதிலிருந்து கருகலான ஆசீர்வாதங்களை கத்தர் இன்னைக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நீ எழும்பி பாருங்க, வசனம் சொல்லுது பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி பிரைஸ்லாம் எழும்பி காரியத்தை நடப்பி அப்படின்னு சொல்லலை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வார்த்தை அங்கே சொல்லுது. என்னதுங்க? நீ. பிரைஸ்லாம் ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொன்னாலும் நீங்கும்போது அவங்களே என்ன செய்வாங்க? நீ. அப்போது ஸ்தோத்திரம். மற்றவங்க செய்கிறாங்களே இல்லையோ, நம்ம அந்த காரியத்தை என்ன செய்யணும்? செய்யணும். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கத்தர் என்ன செய்வாரா? பிரைஸா. உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோன் இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ எழும்பப்பா. பிரைஸ்லாம். சாலமோன் சொல்லுவார், ஐயோ இத்தனை ஜனங்களையெல்லாம் எப்படி வழி நடத்துறது எனக்கு தெரியலையே. கத்தர் ஒரு முறை பேசும்பொழுது கூட, ஆண்டவரே இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துறேன்னு தெரியல, அதனால் எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவர். ஒரு பயந்த சுபாவம் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கத்தர்கிட்ட கேட்டிருப்பார்னு நான் நினைக்கிறேன். அப்போது அவர் சொல்கிறாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நீ அல்ல, உன்னோடு இருக்கிறவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னோடு இருக்கிறவர் காரியத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுவார். அப்படிங்கிறத தன் தகப்பன் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாருங்க பாரு. தகப்பனால் செய்ய முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை சொல்லிட்டு, உன் கை என்னது? ரத்தம் படிந்த கையாக இருக்கிறனால நீ கட்ட வேண்டாப்பா, உன் மகனை வச்சு என்ன செய்ய கட்டுன்னு சொல்லிட்டார். நான் நம்புகிறேன் பிரைஸ்லாம். நம் தாய் தகப்பன் செய்ய முடியாத, நம் பிதாக்கள் செய்ய முடியாததை நம்மளை கொண்டு கத்தர் செய்ய போகிறார். இந்த 8வது மாதத்தை நம்மளை கொண்டு கத்தர் என்ன செய்ய போகிறாங்க? செய்வார். அல்லேலூயா. நம்ம எழும்பாமல் முடியாது அப்படின்னா, ஒருத்தர் இப்படி சொன்னாருங்க, முடியாதுன்னு சொன்னால் சிலந்தையும் சிறை பிடிக்குமா, எழுந்தால் எரிமலையும் வழிவிடுமா. அப்போது சில நேரங்கள் என்ன செய்யணும்? இது நம்மளால் முடியாது, இது நம்மளால் ஆகாது, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்மளே என்ன செஞ்சுக்கிறோங்க? ஒரு கோடு ஓட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கத்தர் அதெல்லாம் உடைத்து எலும்ப பண்ணுவாராக. தூசியை உதறிவிட்டு எலும்பு சீயோனே என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நாம் எலும்பணும். என்ன செய்யணுங்க? எலும்புறது தான் ரொம்ப கஷ்டம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் காலையில் எழும்புறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கத்தர் சொல்கிறார், அதிகாலையில் என்ன செய்யணும்? என்னை தேடணும், அதிகாலையில் நான் நோடு கூட பேசுவேன் அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அதனால் காலையில் நம்ம என்ன செஞ்சிடணுங்க? எந்திரிக்கணும். அப்போ காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும்னா நேரத்தில் என்ன செய்யணும்? தூங்கணும். இன்றைக்கெல்லாம் யாரும் 10 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க அப்படிங்கிறது மிராக்கிள் தான். இன்றைக்கெல்லாம் 10 மணிக்கெல்லாம் நான் இன்றைக்கி தூங்கிடுறேன், ஒவ்வொரு நாள் நான் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், 10 மணி 11 12 1 2
சிலரெல்லாம் நைட்டு எல்லாம் ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, முழிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்ன செய்கிறது இல்லைங்க, காலையில் நேரத்தில் என்ன செய்கிறதில்ல, எந்திரிக்கிறதில்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எழும்பித்தான் ஆகணும். காலையில் நேரத்தில் எழும்பி போனதான தாவீது கோலியாத்தை என்ன செஞ்சாராம், கொன்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும். அப்போ தான் போகும்போது சரியான நேரத்துக்கு கோலியாத்து வருவான், அப்போ கொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ காலையில் எந்திரிக்கணும். தூக்கத்தை விட்டு என்ன செய்யணும், எந்திரிக்கணும். தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கை முடுக்கி கொண்டு தூங்கலான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதனால் தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும். கதவு கீழ் மூடையில் ஆடுகிறது போல் என்ன செய்கிறாங்க, சோம்பேறிய ஆடிட்டே இருக்கிறாங்க. சோம்பேறியை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் காரியம்னு கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு என்ன செஞ்சிடணுங்க, தூக்கத்தை எல்லாம் பார்க்கக்கூடாது, எழுந்து காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படணும். ஒரு காரில் படித்தேன் இன்றைக்கி, கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படணும். நான் சொல்கிறது உங்கள் வார்த்தை புரியுதுங்களா? பிரைஸ்லா. ஆமாம், இஷ்டத்தோடு இருந்தோம்னு வச்சுங்களேன், பிற்காலத்தில் என்ன செய்வோம், கஷ்டப்படுவோம். அப்போ கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை, எழுதிக்கிங்க ஆஃபீஸுக்குள்ள. நீங்கள் இந்த தினமும் ஒன்று சிஆர்எம் ஆஃபீஸ்லேருந்து போடுறீங்களே. அதனால் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா தூக்கத்தை விட்டு எழும்பணும், சோம்பலை விட்டு எழும்பணும், குற்ற உணர்ச்சிகளை விட்டு எழும்பணும். அல்லேலூயா. சத்தமே காணுமே. அல்லேலூயா. பிரைஸ்லா. ஸோ இதுதான் எனக்கு முதல் அனுபவம். இப்படி ஒரு மாடியில் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், இத்தனை ஆனால் ஒரு ஜனத்தை வெளியில் காணோம். நம்ம தான் இங்கே அழகாக சத்தம் போட்டு பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு கவலை வேறு வந்துருச்சுங்க. பிரைஸ்லா. ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் பாருங்கள், யாரும் சிரிக்கக்கூடாது. நான் நாங்கள் உட்காந்துட்டே பார்க்கும்போது திடீர்னு மேலே பார்த்தேன், அந்த 3 செங்கல் மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்குது பாருங்களேன். அதுக்கு இது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒரு யோசனை. தெரியுதுங்களா? அங்கெல்லாம் யாராச்சும் பார்த்தீங்களா? அந்த 3 செங்கல் மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்குது. அது விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வேறு எனக்கு. அப்போ பாரு, யார் ஒரு குஞ்சையும் காணா. நம்ம கர்த்தரை இவ்வளவு, எனக்கு உண்மையிலுமே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஊரில் போய் செஞ்சால் என்ன ஆகும் அப்படி. நான் இருக்கிறதெல்லாம் முழுசும் முஸ்லீம் ஏரியா, 99.9% முஸ்லீம் தான். அதனால் நான் யோசித்து பார்த்தேன், நம்ம சர்ச்சுக்கு மேலே போய் இந்த மாதிரி 2 ஸ்பீக்கரை வச்சு நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அன்றைக்கு நான் பரலோகம் போய் சேர்ந்து விடுவேன். ரைஸ்லாம். ஆமாம், நீங்களாம் அப்புறம் பாடுவீங்க, என் சொந்தமே பரலோகமே என் சொந்தமே அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ ஃப்ரீயாக ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இத்தனை பேர், நான் கண்ணை திறந்து பார்க்குற இத்தனை பேர் உட்காந்துருக்குறாங்க. ப்ரைஸெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, எலும்பணும். 4 விஷயத்தை சொன்னோம். எது இதில் இருந்தாலும் எலும்பணும். ப்ரைஸெல்லாம் எல்லாம் இந்த சிங்களையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது விழுந்தா என்ன, விழுகாட்டி என்ன. இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் என்ன செய்யுங்க, கவனிங்க. எதில் விட்டு எந்திரிக்கணும், அதிகாலையில் எந்திரிக்கணும், தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும், சோம்பலை விட்டு எந்திரிக்கணும், குற்ற உணர்ச்சிகளை விட்டு என்ன செய்யணுங்க, எழுந்தாதான் காரியத்தை என்ன செய்ய முடியும், ஜெயமாய் மாற்றப்படும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். சரி, எழும்ப முடியாதபடிக்கு சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாரும் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எல்லோரும் எடுத்துக்கங்க. எத்தனை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிடுங்கம்மா. ப்ரைஸ்லாம். பரவாயில்ல, டக்குன்னு எடுத்துட்டீங்க. 200. ரைட். இப்போ நம்ம எழும்ப முடியாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் விட்டால் தான் நம்ம எந்திரிக்க முடியும், காரியத்தை வெற்றி அடைய பண்ண முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம் 31வது வசனம் 4:31 பாருங்க, சகலவித கசப்பும். முக்கியமான காரியம் பாருங்க, நம்ம ஏன் ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் எழும்ப முடியறதில்ல, ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் காரியத்தை ஜெயமாக முடிக்க பண்ண முடியறதில்ல அப்படின்னா, பிரைஸ்ல எல்லாருக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. எப்படின்னா, கொஞ்ச நெஞ்ச கசப்பில் சகலவித கசப்பும். பிரைஸ், சகலவித கசப்பும் ஒரு மனுஷனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், பிரைஸ்லாம் அடுத்தடுத்த காரியங்கள் மாறுதலாய் வேறு விதமாக முடிஞ்சிடும். இன்றைக்கி பாருங்கள், பார்க்கும்போது சிரிக்கிறாங்க, பார்க்கும்போது அன்பாக பேசுகிறாங்க, நல்லது போலவே தான் இருக்கிறாங்க, நல்லது போலவே இருக்கிறாங்க. பிரைஸில் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னே தெரியறதில்லை. இன்றைக்கி பார்க்கும்போது, பேசும்பொழுது, பழகும்போது எல்லாம் நல்லா இருக்கிறது போல தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு வசனம் இருக்குதுல்ல, பார்க்கும்போதெல்லாம் நல்லா கை கொடுத்து சந்தோஷமாக இருப்பாங்களாமா, போனதுக்கப்புறம் மெச்சிக்கொள்வார்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ முன்னால் விட்டு பின்னால் பேசுறது. இன்றைக்கி காரியம் ஏன்
ஜெயமாக முடிக்கிறது இல்லை. கர்த்தர் உன்னோடு ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னா, எழும்ப முடியாததுக்கு சில காரியங்கள் என்ன இருக்குதுன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் கசப்பு நிறையா இருக்குது. கசப்பு நிறைய. திருப்பூரில் ஒரு திருச்சபை, நம்மள ஓப்பன் பைபிள் சர்ச் ஆஃப் காட்னுடைய திருச்சபை ஒன்று அங்கே இருக்குதுங்க. அப்போது கவனமாக கவனிங்க. காம்பவுண்ட் சுவர் இந்த மாதிரி நீளமாக 60க்கு 40 அந்த சர்ச்சு. ஒரு பக்கத்து சைட்டை ஒட்டி அந்த காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கிறாங்க. அது 80க்கு 100 அப்படி சுற்றி வர போட்டிருக்கிறாங்க. அப்போது அந்த காம்பவுண்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம், மாங்காய் பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம் பாருங்களேன். மாங்காய் அப்படியே காய்ச்சி தூங்க, அதில் பழுத்த பழங்கள்லாம் இருக்குது. அப்போது ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் உட்காந்து, அப்போ ஏன்னா லிவிங் கார்டனில் வந்து போர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ எல்லாம் உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்ட் வந்து ஒரு குச்சி, மூங்கில் குச்சி நீளமாக இருக்கிறத வச்சு ஒன்று தட்டி எடுத்துகிட்டு வந்து வெட்டி கொடுத்தார். பாருங்கள், நிறைய பேருக்கு எச்சை ஊறுது மாங்காய் சாப்பிட்றதுக்கு. அந்த மாங்காய் வெட்டி அப்படியே அழகாக ஸ்லைஸாக வெட்டி கொடுத்தாரு பாருங்கள். ப்ரைஸ்லாம் நாங்கள் எல்லாம் பேசிட்டு எடுத்து வாயில் வச்சா ஒவ்வொருத்தருடைய முகம் பார்த்தீங்கன்னா மேற்குக்கும் கிழக்குக்கும் அப்படியே மேலே அப்படியே போகுது. ஒரு மாதிரி மூக்கெல்லாம் மூஞ்சியெல்லாம் மாறுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மாங்காய் பயங்கர பழுத்து இருக்குது. ஆனால் எப்படி இருக்குங்க, பயங்கர கசப்பு. என்னடா அப்படின்னு பாஸ்டர் விட்ட சொன்ன, பாஸ்டர் ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு. உடனே என்னென்னு தெரியலையே அப்படின்னு அந்த மாங்காய் வச்சுட்டு வேறு மாங்காய் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அதை விட கசப்பாக இருக்குது. ப்ரைஸ்லாம். அப்போது சரி பச்சை மாங்காயாவது வெட்டுங்கன்னு. எந்த மாங்காய் சாப்பிட்டாலும் கசப்புனா கசப்பு, அப்படியே ஒரு கசப்பு. ஆனால் நல்லா காய்ச்சி தொங்குது. அப்போது கூட வந்தவர் ஜெரால்டு மணின்னு சொல்லிட்டு, இப்படி கசப்பு இல்லை, மாங்காய் நல்லா தானே இருக்கு, ஆனால் நல்லா இருக்குது, ஏன் இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு அவர் என்ன செஞ்சார், யோசிச்சுட்டே இருந்தார். அப்புறம் திடீர்னு வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க என்ன பண்ணார், அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி அந்த சைட்டு, அந்த பக்கத்தில் சைட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தோன்னா அங்கே ஒரு வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்தினுடைய வேரும் இந்த மாங்காய் மரத்தினுடைய வேர் என்ன ஆயிடுச்சுங்க, ஒன்று சேர்ந்துருச்சு. அது அவர் கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. இந்த மாங்காய் மரத்தினுடைய வேரும் வேப்ப மரத்தினுடைய வேரும் ஒன்று சேர்ந்ததுனால இந்த மாங்காய் மரம் வேப்ப மரத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் என்ன செஞ்சிருச்சு, உள் வாங்கினதுனால தான் பழம் இப்போ எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குது. ஏன் உண்மையாலும் தான் பாருங்கள், சேர வேண்டிய நபரோட கூட சேராமல் போயிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்கிற கசப்பும் அவங்களுக்கு இருக்கிற குணமும் என்ன செஞ்சுருங்க. பாரு, யூதாசு இயேசு கூட இருக்கும்போது கரெக்டாக இருந்தார். எப்போ காசுக்காரங்க கூட போனோனோ அப்போவே இயேசுவை என்ன செஞ்சாங்க, காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்ம யாரோடு இருக்கிறோம், யாரு கூட பேசுகிறோம், யாரு கூட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. குடும்பத்தில் கசப்பு, ஊழியத்தில் ஒரு கசப்பு, தனிப்பட்ட வாழ்க்கையில் கசப்பு, வெறுப்போடு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் பார்த்தா அது என்ன செய்யாதுங்க, தெரியாது. பாருங்கள், மைக்கை பிடிச்சி நல்லா தான் பாடுவாங்க, மைக்கை பிடிச்சி நல்லா தான் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கசப்பு இருக்கும், ஒரு எரிச்சலோட பார்க்கறதுக்கு தெரியவே தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்களேன், நாகமானுக்குள்ள குஷ்டரோகம் இருந்தது யாருக்கு தெரியும், அவர் தான் மேலே வஸ்திரங்களை எல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டாருங்க, மூடி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்குள்ளே எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா கசப்பு. இந்த கசப்பு அதோட விட்டுச்சுன்னு நினைக்கலாம். இந்த கசப்பு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன வருமா, கோபம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், மூக்குக்கு மேலே கோபம். இதான் கால் ஆட்டிகிட்டு இருக்கிறானே, இவனுக்கு ஏதாச்சும் சொன்னால் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ப்ரைஸ்லாம். கோபம் தலைக்கு மேலே ஏறிடுது. இருக்கிற தூக்கி வீசிடுவான். இருக்கிறத அப்படித்தான் பண்ணுவேன். என்ன செய்வேன், நெஞ்சை நிமித்திட்டு வரான். ப்ரைஸ்லாம். அடிக்கிற அடி என்னதுங்க, அண்ணனாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும், சும்மா என்ன செய்கிறான், அப்படி தான் இருக்குது. கோபம் யாரும் இன்றைக்கி பிடிக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு கோபம் மூக்குக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, மூக்குக்கு மேலே இன்றைக்கி யாருக்கும் புத்திமதி சொல்லிடவே கூடாது, யாருக்கும் எதுவுமே சொல்லிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படி. இன்னைக்கு எல்லாத்துக்குமே கோபம்தான். வேதம் சொல்லுது, கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாதா, பாவம் செய்யக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாக கவனிங்க. கசப்புங்கிறது கொஞ்சம் உள்ளே வந்துட்டாலே அடுத்து என்ன வந்துருங்க, கோபம் வர ஆரம்பிச்சிடும். ஏன் எழும்ப முடியல, இந்த கோபத்தினால தான் மோசே என்ன செஞ்சாருங்க, பிரைஸ்லா, பேச சொன்ன இடத்துல ஓங்கி அடிச்சிட்டார். எதனால, கோபம். இன்றைக்கி ஏன் கோபப்போடும்போது கணவன் மனைவிக்கு சண்டை வரும்பொழுது என் அன்பு மனைவியே, என் தங்கமே அப்படின்னா பேசுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணினா எருமை மாடே அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா 4 தலைமுறை தாண்டி என்ன செய்கிறாங்க, திட்டுறாங்க, சண்டை வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா கோபம், அவ்வளவு கோபம் வந்துடுது.
அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே கவனமாக கவனிங்க. எழும்ப முடியாதபடிக்கு சில காரியங்கள் இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டோம்னா இந்த 8வது மாதம் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த கசப்பை முதலாவது விடணும். 2வது கோபத்தை, சரி கோபம் வந்துச்சு அதோடு விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கோபம் அடுத்து என்ன வருதுங்க? மூர்க்கம் வந்துருச்சு. அதனால தான் தம்பின்னு கூட பார்க்காம காயினை யாரை கொன்னாங்க? ஆபேலை கொன்னே போட்டான் பாருங்க. இந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டம் என்ன தெரியுங்களா? மூர்க்கம். மூர்க்கம் வந்துச்சுன்னா சும்மாவே இருக்கும். அப்படியே பாருங்க, சாதாரணமாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த மூர்க்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அம்மிக்கலையும் என்ன செய்வாங்க? தூக்கிடுவாங்க. என்ன அங்கே இருக்குதுன்னு தெரியாது. அவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்குள்ள வந்துடும். பார்த்துருக்குறீங்களா? பிரைஸ் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் இருந்த ஊரில் ஆமாம் ஒரு அம்மாவுக்கு பேய் ஓட்டினாங்க. ஆமாம் பேய் ஓட்டினாங்க. அந்த அம்மா சாதாரணமாக நின்றுட்டு தான் இருந்துச்சு. அவங்க பேய் ஓட்டும்போது அப்படியே லைட்டாக இப்படி மேலே கீழே ஆடும்போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜர்க்காயிருச்சு. அப்படின்னு அப்படின்னுச்சு பாருங்க. திடீர்னு பயங்கர சத்தம். போன அம்மா அந்த இப்படி அரைப்பாங்களா, அது என்னது, அப்படி ஒத்த கையில் அப்படி தூக்கிருச்சுங்க. தூக்கிட்டு அந்த வீட்டுக்காரர் அடிக்கிறதுக்கு அப்படி நிற்கிது. ஐயோ சாமி, ஆமாம் பயங்கரமா ஆச்சரியமாக இருக்குது. நோஞ்சா நாட்டு இருக்குது. ஆனால் கல்லை தூக்கிட்டு அந்த நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு. நாளைக்கு சனிக்கிழமை மாட்டை அறுப்பாங்க, ரத்தம் தரேன், போ போ அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? மூர்க்கம். பிசாசுனுடைய பார்த்து பல்ல பாரு. மூர்க்கம் வந்துச்சுன்னா சும்மா அப்படியே முகமெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாவாக இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் கோணமானலாம் இருக்கும், பார்க்கறக்கே பயங்கரமாக இருக்கும். ஆமாம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், ஃபஸ்ட் என்ன செய்யக்கூடாது? சகலவித கசப்பு வரக்கூடாது. 2வது கோபம் வரக்கூடாது. 3வது சரி இதோட தான் விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்து என்ன வருதுங்க? சாமி பிரைஸ்லாம் கத்துவாங்க பாரு வீட்டுக்குள்ள. பிரைஸ்லாம் ஏங்க அப்படிம்பா, ஏண்டே அப்படிம்பாங்க. அடுத்து இந்தம்மா எங்க அவங்க பேரை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். பிரைஸ்லாம் என் மனைவி பேர் பிரீத்தி, ஒரு அன்பா கூப்பிடலான்னு பிரீத்தி அப்படி, ஏன் என்ன வேணும் என்ன சொல் அப்படிம்பாங்க. திடீர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கத்துவாங்க பாருங்க. எங்கேருந்து தான் அந்த இது வரும்னு தெரியல. ஏன் பக்கத்தில் தான் இருப்பாங்க பாருங்க. காதல் பண்ணுறவங்களுக்கு சமிக்கையெல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா நீ வெளியில் வந்துரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ ஒரு சின்ன சின்ன அந்த மூமெண்ட்டு வச்சு அன்போடு இருக்கும்போது அதெல்லாம் தெரிஞ்சிடும். பார்த்துருக்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள் காதலிக்கிறவங்க, அல்லேலூயா. ஐயோ தெளிவாக இருக்கிறாங்கல்ல. ரைட் ரைட்டு, நான் மட்டும்தான் சொல்கிறேன். ரைட். அப்போ கவனமாக கவனிங்க. அப்போது அந்த காதல் பண்ணுறவங்க, அன்பு வச்சுருக்கிறவங்க, அந்த சமிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன மூமெண்ட்டை வச்சு அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? அப்படின்னாங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் இப்போது பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்கும். அதனால தான் அந்த கத்துவாங்க பார்த்துங்களே. ஏன் எதுக்கு என்ன அப்படிம்பாங்க. பார்த்தா அப்படியே பார்க்குறக்கு எப்படி இருக்குங்க? பயங்கரமாக இருக்கும். இருக்கிற இறங்கி வந்து அங்காத்தாவெல்லாம் நின்றுட்டு இருக்கும் பாருங்க. இது நம்ம மனைவியா, நம்ம பிள்ளையா, நம்ம பையனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பயம் இருக்கும். ஏன் எழும்ப முடியலன்னா, முதலாவது என்ன சொன்னங்க? கசப்பு. கசப்பு நிறைய இருக்குதுங்க. தயவு செய்து அதையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுங்க? ஆழ குழி தோண்டி என்ன செஞ்சிடணும்? புதைச்சிடணும். 2வது கோபம் இருக்கக்கூடாது. 3வது மூர்க்கம். 4வது கூக்கர். சரி இதோட முடிஞ்சுன்னு பார்க்குறீங்களா? பிரைஸ்லாம். அடுத்து என்னதுங்க? தூஷணம். பிரைஸ்லாம். அடுத்து நீ எப்படி போயிடுவ பார்க்குறியா? நீ எப்படி போவ? நீ எப்படி வருவ? அடுத்தடுத்து பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. தூஷணமான வார்த்தைகள். சிமேயிங்கிறவன் தாவீது என்ன செஞ்சாங்களாம்? தூஷணமான வார்த்தைகளை பேசினதாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிரைஸ்லா. அவனை தாவீது ராஜான்னு கூட பார்க்காம, ராஜாவாக இருந்ததுன்னு கூட பார்க்காம, நீ இத்தனை ஜனங்களுக்காக இதெல்லாம் பண்ணுனேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாராம்? வார்த்தைகளை அள்ளிவிட ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். மனைவின்னு பார்க்கறதில்ல, கணவனுன்னு பார்க்கறதில்ல. நீ எல்லாம் எப்படி போவார், எப்படி நாசமாக போவார், நீ எங்கே என்ன, நீ எல்லாம் படிக்க மாட்டேன், உருப்பட மாட்டேன் அப்படின்னு நிறைய
தூஷணமான வார்த்தைகள் அடுத்தது. நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்குறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், மண்ணெல்லாம் அள்ளி போடுறவங்க மகனுன்னு பார்க்காம நாளைக்கு அவன் நமக்கு தேவைங்கிற எதுவும் அந்த நேரத்துல எல்லாம் வராது. தூஷணமான வார்த்தைகள், தூஷிக்கிற வார்த்தைகள் அள்ளி என்ன செய்வாங்க, வீசிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, எழும்ப முடியாதபடிக்கு இத்தனை காரியங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்று கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்னதுங்க, நல்ல குணம் இல்லை. கலாத்தியரில் நம்ம வாசிக்க ஆவியின் கனிகளில் 9 கனிகள் ஒரு கனி என்னதுங்க, நற்குணம்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே துர்க்குணம் பாருங்க. கசப்பு மட்டும், கசப்புங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்து என்ன செய்யுங்க, விட்டு போகவே போகாது. நம்மளை கீழே கூலி தோண்டி புதைக்கிற வரைக்கும் இது நம்மளை விட்டு போகவே. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ இதை விட்டுட்டு எழும்பு, நீ இந்த காரியத்தை விட்டுட்டு எழும்புன அப்படின்னா நான் உன்னோடு கூட இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன், காரியத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுவேன், காரியம் வெற்றியாய் நடக்கும். இன்னைக்கு சபைகள் ஏன் வளர்ச்சி அடைகிறதில்ல, குடும்பம் ஏன் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, ஊழியங்கள் ஏன் மேன்மை அடைகிறதில்ல? நல்லா ஜெபிக்கிறவங்களாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட குணங்கள், துர்க்குணங்கள் உள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது, ஒளிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை அதை துப்புரவாய் அதை விட்டு அகற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமே வரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த குணங்கள் எல்லாம் என்ன செய்யணுங்க, மாறணும். சரிங்களா? ரைட். இப்போ மனப்பாடமாக சொல்லுங்கள், எதெல்லாம் மாறணுமா? சகலவித கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், துர்க்குணம், தூஷணம், துர்க்குணம். இப்படி 6 காரியம். 6 தானே? 6 இருக்கு, 5 இருக்குங்களா? 6 மனுஷனுடைய இலக்கு. சரி, இந்த 6 மனுஷனுக்குள்ள தான் என்ன செய்யுதுங்க, செயல்படுகிறது. பிரைஸ். 6ஆவது நாளிலே உண்டாக்கின 6 அறிவு படைத்த மனிதனுக்குள்ளே இந்த 6 கிரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் அவன் எழும்ப முடிகிறதில்ல. வேதத்தில் ஆதாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் வரைக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு குணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடிக்கு ஏதோ ஒன்று தடுத்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த 8வது மாதத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நான் விட்டு அகற்றி விடுவதற்கு, விட்டு விலகுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். தேடுகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பிரைஸ்லாம். அப்போ அப்படின்னா நம்ம எழும்புவதற்கு சில ஆசீர்வாதமான காரியங்கள் அதே அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படியா சொல்லி இருக்கு பாருங்க. முதல் வசனமும் 2வது வசனமும் நம்ம வாசித்து ஜெபிக்கலாம். பிரைஸ்லாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், எழும்ப ஆசைப்படுகிற, விருப்பப்படுகிற, காரியத்தை கைகூடி வரப்பண்ண விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு ஊழியனாகிய பவுலாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதினது போல புத்தி சொல்லுகிறது என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். முதலாவது என்ன செய்யணுங்க? பாத்திரவான்களா. நம்ம யாரு, நம்ம எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? எத்தனையோ அறிவாளி இருக்கிறாங்க, புத்திசாலி இருக்கிறாங்க, பணம் படைச்சவங்க இருக்கிறாங்க, எல்லா வசதி படைச்சவங்க இருந்தாலும் எதற்கு உங்களையும் என்னையும் நம்பி கர்த்தர் அழைத்து கூப்பிட்டு இருக்கார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நம்மளை அழைச்சிருக்கிறார் கர்த்தர். ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், உங்களை நான் அழைத்திருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீதிமான் ஆக்கியிருக்கிறேன், தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் என்னுடைய பணியை செய்யும்படியாக நான் அல்லவோ உன்னை அழைத்திருக்கிறேன். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். பிரைஸ் எல்லாம். அடுத்த வார்த்தை சொல்லுதுங்க, எப்படி இருக்கணுமா? அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லுகிறது. மிகுந்த பிரைஸ்லாம். எப்படி இருக்கணுமா? மிக மனத்தாழ்மையாக இருக்கணுங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருங்க? மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்கணும். ரொம்ப மிகுதியான ஒரு மனத்தாழ்மை. பிரைஸ்லாம். ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, ரபி போதகர் என்று நீங்கள் சொல்லுகிற நானே உங்கள் கால்களை கழுவுவேனானால் நீங்களும் போய் என்ன செய்யுங்க? அப்படியே செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது ராஜாதி ராஜாவாய் இருக்கிற, கத்தாதி கத்தராய் இருக்கிற அவரே ஒரு தாழ்மையின் ரூபமாய் வெளிப்படும் பொழுது அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், எவ்வளவு திறமசாலியாக கூட இருக்கலாம், எவ்வளோ உயரத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் எப்படி இருக்கணுமா? மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்கும்.
வேதத்தில் வாசிக்கிறோம், தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிரைஸ்லாம். அப்போது எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும்? ஒரு முறை பிரைஸ்லாம் வானத்தில் 38,000 அடியில் பறந்துட்டு இருக்கும்போது அதில் காட்டுறாங்க, விமானத்தில் அந்த நம்ம எத்தனாவது அடியில் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், பாஸ்டர் 38வது அடியில் மேலே போயிட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருந்த பாஸ்டர் சொல்கிறார், ஜேபி எத்தனாயிரம் அடிக்கு போனாலும் கீழே போய்த்தான் ஆகணும், எத்தனாயிரம் அடிக்கு மேலே போனாலும் கீழே போய்த்தான் ஆகணும், மேலேயே இருந்துட முடியாது. பிரைஸ்லால். அதனால் எங்கே எவ்வளோ தூரத்துக்கு மேலே போனாலும் கீழே என்ன செஞ்சு தான் ஆகணும்? வந்து தான் ஆகணும். அவ்வளோ உயரத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மளை தேடி தாழ்மையின் ரூபமாய் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்ததாக வேதத்தில் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது எலும்பு காரியத்தை நடப்பிப்பதற்கு நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முதல் ஒரு கேட்டகரி எப்படி இருக்கணுங்களா? மிகுந்த மனத்தாழ்மையாக இருக்கும். ரெண்டாவது எப்படி இருக்கணுமா? பேரு தான் சாந்தா, பேரு தான் சாந்தி, பேரு தான் சாந்தா. எங்கே சாந்தமாக இருக்கிறாங்க? பிரைஸ்லாம். எங்கே அமைதியாக இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரைஸ்லாம். எப்படி இருக்கணுமா? வசனம் சொல்லுது, சாந்தமும். மோசே அவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் எப்படி இருந்தாராம்? வேதம் சொல்ல அவரை போல ஒரு சாந்தம் உள்ளவன் இல்லை, இனி வரப்போகிறது இல்லைன்னு மோசே குறித்து கர்த்தர் சாட்சி சொல்கிறார். இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேர்த்த குடிச்சும் இவங்க ரொம்ப சாந்தமானவங்க, அமைதியாக பேசுவாங்க அப்படின்னு எப்படியாவது உங்கள் வீட்டுக்காரர் சொல்ல முடியுமாம்மா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ பஜாரிங்க பாஸ்டர், வாயை மட்டும் திறந்துடவே கூடாது அப்படிம்பா. பிரைஸ்லாம். சர்ச்சிலையெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான், ஆராதனைக்கெல்லாம் நல்லது தான். ஆனால் தனித்து இருக்கும் பொழுது, வீட்டில் இருக்கும் பொழுது, கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருக்கும் பொழுது சாந்த குணம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஸ்லையோ ரோட்லேயோ ஏதாவது நடந்து போயிட்டு காலை முடிச்சுட்டா, கையை முடிச்சிட்டாங்க, ஓ பரவாயில்ல சாரி அப்படின்னு சொல்லிடுமா? கண்ணில்லை, குருட்டு கண்ணா உனக்கு, ஏன்னா புடனிலேயே வச்சுட்டு வந்திருக்கிறேன் பிரைஸ்லாம் அப்படின்னு அடுத்து என்ன செஞ்சிருவாங்க? வார்த்தைகள் அள்ளி வீசிடுவாங்க. சாந்தம்ங்கிறதுக்கு பேர் இன்னைக்கு இல்லைங்க. அதுவும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? சாந்தமும் அமைதியில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ சாந்தமுடையவரை பெண்களுக்கு மாத்திரமில்லை, ஆண்களுக்கு அப்படித்தாங்க, சாந்தமாக இருக்கணும். மோசே சாந்தமாக இருந்தாருங்க. இப்போ நம்மளும் எப்படி இருக்கணுங்க? எலும்ப பிரயாசப்படுகிறவங்க. கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் எப்படி இருக்கணுங்க? சாந்தமாக இருக்கணும். மூணாவது எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமை உடையவர்களாய். பிரைஸ்லா. நீடிய பொறுமை. பிரைஸ். இந்த கரண்ட் கண்டுபிடிச்சவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன் முத பல்பை கண்டுபிடிச்சி அரசாங்கத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது உங்கள் மனைவி சொல்கிறாங்களாம், 20 பவுண்டுக்காச்சும் விற்றுட்டு வாயா, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னாங்களாம். அவர் 20 பவுண்டு சொத்து அப்படின்னு சரின்ட்டு பல்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் எரிச்சு காட்டின உடனே, சரி இது கவர்மெண்ட் அங்கீகரிக்குது, இதுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, இவர் பொறுமையாக இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? பொறுமையாக இருக்கிறாரு. என்னப்பா 200 பவுண்டு ஓகேவா அப்படின்னு கேட்டாராம். அவர் எவ்வளோ யோசிச்சு வந்தார்? அமைதியாக இருக்கும்போது எவ்வளோ சொன்னாங்க? இவர் அப்படியே பிரமிச்சு போய், ஐயோ 200 பவுண்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. அமைதியாக இருக்கிறாரு, பேச்சு வரல, பொறுமையாக இருக்கிறது. என்ன நீ பேசவே மாட்டேங்கிற? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2000 பவுண்டு ஓகேவா அப்படின்னாராம். எப்படிங்க? உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2000 பவுண்டு. அப்படியே பாருங்கள், அந்த பொறுமையாக இருக்க இருக்க வேல்யூ என்ன செஞ்சிட்டே இருக்குது? கூடிட்டே இருக்குது. இன்றைக்கி நமக்கு என்ன இல்லைங்க? பொறுமையே இல்லை, பொறுமையே இருக்கிறது இல்லை. ப்ரைஸ்லாம். வெயிட் எஜமான்னு சொல்லிட்டு போனாராம், வீட்டையெல்லாம் கவனமாக பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், இந்த மூங்கில் கூடையை மட்டும் நீ என்ன செஞ்சிடாத, திறந்துடாத அப்படின்ட்டு போயிட்டு சொன்னவர் கம்முன்னு போயிருக்கலாம்ல. அந்த மூங்கில் கூடையை மட்டும் என்ன செஞ்சிடாத, திறந்துடாத அப்படின்ட்டு போயிட்டாரான். உடனே நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரான். ரைட்டு. 2 நாளாக இவர் என்ன செய்கிறாருங்க? போகிறாரு வராரு பார்க்க, ஏன் இந்த மூங்கில் கூடையை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனசு என்ன செஞ்சிட்டே இருக்குது? அடிச்சுட்டே இருக்குது. முதல் நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் காலையில் மத்தியானம் சாயங்காலம் வரைக்கும் பார்த்தாரு. இவருனால என்ன செய்யலை, முடியல. சரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா ஓனர் வர போகிறாரு, வரமாட்டார், சரி அது என்ன தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டு அந்த மூங்கில் கூடையை அழுங்காமல் தூக்குனாராம். என்ன செஞ்சாரா? அப்படியே அந்த மூங்கில் கூடைய அப்படி மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சதுங்க, அதிலிருந்து ஒரு எலிக்குட்டி தூக்கி வாரி விழுந்து என்ன செஞ்சிச்சு, ஓடிடுச்சு.
இப்போ 2 நாள் கூடைக்குள்ள இந்த எலியை பிடிக்க முடியுமா? யோசிச்சு பாரு. விட்டா போதுண்டா அப்படின்னு என்ன செஞ்சிச்சுங்க? ஓடுது பாருங்க. இவன் பிடிக்க ஓடுனா பாருங்க, எஜமான் வந்துட்டார். எஜமானு வந்துட்டார். எந்திரிச்சு பார்த்தா சினிமா காட்சி மாதிரி திடீர்னு பார்த்தா எஜமான் நிற்கிறார். என்ன ஆச்சுடா அப்படின்னா, இந்த கூடையை தூக்கி பார்த்தனையா, அதுக்குள்ள இருந்த எலி என்ன ஆயிடுச்சுங்க? ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரைட். நேராக வீட்டுக்குள்ளே போனவர் அவனுக்கு கூறிய எல்லா சம்பளத்தையும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, இனி இந்த வீட்டில் உனக்கு என்ன இல்லை? இடம் இல்லை, வேலை இல்லை, நீ தயவு செய்து என்ன செஞ்சிரு. ஒரு 2 நாள் உன்னால் என்ன செய்ய முடியல? ஒரு பழமொழி கேட்டிருக்கலாம், ஆக பொறுத்தானா ஆற பொறுக்கலையா. காலையில் நேரத்தில் பார்த்துறீங்களா, குக்கர் விசில தூக்கிட்டே இருப்பாங்க. அவசரம் அவசரம், அட வெந்துரு இரு அப்படின்னா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு தூக்கி எடுப்பாங்க வருங்க. அது டப்புன்னு உடையும், அது தெரிக்கும், வேகாமல் இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இந்த காலையில் நேரத்தில் இல்லை. அதனால் பொறுமையாகவே என்ன செய்யறதில்ல, இருக்கவே இருதில்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நீ எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையாக இருக்கணும். கடைசியாக சொல்கிறாரு எப்படி இருக்கணுமா? பிரைஸில் வார்த்தை வருதான்னு பாருங்க. ஐசக் எப்படி இருக்கணுமா? இங்கே வாயில் அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அந்த வார்த்தை வாயிலையாவது சொல்லுங்கள். ரைட்டு. அன்பில்லாத இடத்துல என்னதான் இருக்கும்? அங்கே வம்பு தான் இருக்கும். கரெக்டாக சொல்கிறோமா? இன்றைக்கி அதோடு மாற்றிடும். வாழ்க்கையில் இருக்கிற வம்பை மாற்றி அன்பாக இருக்க முயற்சி வை. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அல்லேலூயா. ரைட். அன்பிலே ஒருவர் தாங்கணும். நம்ம ஆட்கள் உன்னை தாங்குன்னு தாங்கணுமாக்கு, சாப்பிடுன்னு வான்னு தாங்கணுமாக்கு, குடின்னு தாங்கணுமாக்கு, இதை செய்யணும் தாங்கணுமா, வந்தா வா, வராட்டி போ அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க. அங்கே எங்கே அன்பு? பிரைஸ்லாம். கல்யாணம் பண்ண நாளில் பாருங்கள், கணவன் மனைவி 2 பேரும் இப்படி போவாங்க ஒட்டிக்கிட்டு. ஆமாம் இல்லைங்களா? நாட்கள் ஆக ஆக வெட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. முன்னால் நீ போ, பின்னால் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நிறைய அப்படித்தான் இருக்குது. அன்பு தனிந்து போய் விட்டது. அன்பு என்ன ஆயிடுச்சுங்க? தனிந்து போச்சோம். அத்தான்னு சொன்ன ஆட்களே இப்போ பொத்தாண்டு இருக்குது. ப்ரைஸ். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5 காரியம் என்ன செய்யணும்? கட்டாயம். நம்ம எழும்புவதற்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எலும்பாமல் இருந்ததுக்கு அதெல்லாம் முக்கியம், காரியமாக இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே அவர் கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்றால், பிரைஸ்லா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், பிரைஸ்லா, கோபக்காரனோடு கர்த்தர் இருக்க மாட்டாருங்க. கசப்பு வச்சிருக்கிறவன், குறை சொல்கிறவனோடையெல்லாம் கர்த்தர் இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரத்தம், வேதம் சொல்லுது, தாவீது ரத்தம் சிந்தினவனாக இருந்தான். அதனால தான் கர்த்தர் என்ன செய்யலை, அந்த பொறுப்பை, ஆலயத்தை கட்ட வேண்டிய பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கல? பிரைஸ்லா, தாவீது இடத்துல கொடுக்கல. ஆனால் சாலமோன் பார்த்தீங்கன்னா, கரெக்டு தானே? சாலமோன் தானே? சாலமோன் எப்படி இருந்தாருங்க? தூய்மையாக இருந்தார், சமாதானம் பண்ணுகிறவராக இருந்தார். அதனால தான் பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்தாங்க? அவங்ககிட்ட. இன்னைக்கு பிரைஸ்லாம், நம்ம இத்தனை அன்னைக்கு ரத்தம் சிந்தினார், இன்னைக்கு இந்தந்த கெட்ட கிரிகளை நம்ம வச்சுட்டு இருந்தா நம்மளை நம்பி ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருவாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை நம்பி தரிசனத்தை கொடுத்துருவாரா? இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே, நான் காரியத்தை செயல்படுத்துறதுக்கு, நான் எழும்புவதற்கு ஆண்டவர் மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும், சாந்த வேண்டும், அன்பு வேணும். பிரைஸ்லாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ்லாம். கவனமாக கவனிங்க. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லிட்டு கத்தி கதறி ஏன் அழுதார் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவாகிய தேவன் சொன்னார், என் மக்கள் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் சொந்த குமாரனையும் பார்க்காம என்ன செஞ்சார்? கைவிட்டார். நம்ம மேலே அவ்வளவு அன்பாக இருக்கிறார். இன்னும் திருந்திடுவோம், இன்னும் சரியாயிருவோம், இன்னும் கரெக்டாயிருவோம், இனி என்னுடைய வேலையை நான் போனதுக்கு அப்புறம் இவங்க தான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம முழுசாக கர்த்தர் நம்புறாருங்க, முழுசாக நம்புறாரு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே, நான் எலும்ப ஆசைப்படுறேன், நான் எலும்ப விருப்பப்படுறேன், ஆனால் எனக்குள்ள இந்த சகலவித கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், துர்க்குணமும், இந்த 6 காரியம் இருக்கிறது. இது என்னை விட்டு விலக்கும் ஆண்டவரே, என காரியத்தை வாய்க்க பண்ணும், கைகூடி வரப்பண்ணும், நீர் என்னோடு கூட இருப்பீராக. என்னோடு பாருங்கள், கோபம் பாடுறவனோடு கூட நம்ம சேர்றோமா? கொஞ்சம் சொல்லுங்கள். குறை சொல்கிறவங்களோடு சேர்றோமா?
நம்மளே என்ன சொல்லிடுறோம், ஐயோ வேண்டாங்க, அவங்க கூட பேசாதீங்க, சொல்லாதீங்க, அது சரியில்லை அப்படின்னு நம்மளே மறைமுகமாக அல்லது நேர்முகமாக அப்படி எரிச்சலோடு கூட கோல் சொல்கிறவங்களோடு கூட வேண்டாங்க, அவங்க தப்பு தப்பாக சொல்லி கொடுப்பாங்க, போய் சேராதீங்க நம்மளே சொல்கிறோம். அப்போ கர்த்தர் போய் சேருவாரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரைஸ்லா ஸ்தோத்திரம். மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னா அந்த பரலோக திட்டத்தினுடைய தரிசனத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனத்தை கத்த இந்த 8வது மாதத்தில் நம்ம கையில் கத்தரை கொடுப்பாராக. பிரைஸ்லா. சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டினது போல இன்றைக்கு ஆத்துமாங்கிற ஆலயங்களை கட்டுவதற்கு கத்த நம்ம கையில் இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிற. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே எலும்பி காரியத்தை நடப்பி கத்தர் உன்னோடு கூட இருப்பாராக. பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஈசாக்கை பார்த்து சொன்னாங்க, கத்தர் உன்னோடே கூட இருக்கிறாராமே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமோடு இருந்த கத்தர், ஈசாக்கோடு இருந்த கத்தர், யாக்கோபோடு கூட இருந்த கத்தர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்த கத்தர், மோசேயோடு இருந்த கத்தர், யோசுவாவோடு இருந்த கத்தர். ஓ ஸ்தோத்திரம். தேவ ஊழியனா என்னோடு இருக்கிற கத்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க எல்லாரும் யூகித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆண்டவரே, ஓ தாவீது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்து போடாதிரும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எலும்பு எலும்பு, நீ எலும்பு, தூசியை உதறி விட்டு எலும்பு, சோம்பலை விட்டு எலும்பு, தூக்கத்தை விட்டு எலும்பு, அதிகாலையிலே எலும்பு, குற்ற உணர்ச்சிகளை விட்டு எலும்பு, ஓ கசப்பை விட்டு எலும்பு, கோபத்தை விட்டு எலும்பு. திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் இந்த 8வது மாதம் ஒப்புரவாகி என்னை விருத்த சேதனம் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரே. நியாய பிரமாணத்தின்படி நான் விருத்த சேதனம் பண்ண விரும்புகிறேன். உமக்காய் நான் ஆண்டவரே எலும்பி பிரகாசிப்பதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு 2 நிமிடம் மாத்திரம் எல்லாம் வாயை திறந்து, இதுவரைக்கும் 7 மாதம் கடந்து போயிடுச்சு. 7 மாதத்தை ஆண்டவரே, எத்தனையோ 7 மாதமும் வாக்கு தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இனி தீங்கை காணாதிருப்பாய், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு 1000 வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் இந்த 8வது மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதம். 8வது மாதம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற மாதம். 8வது மாதம், ஓ பிரைஸ் தி லார்ட், அந்த தேவன் எலும்பி காரியத்தை நடப்பிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிற மாதம். இந்த மாதத்தில் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். வாயை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே என்னை எழுப்பும் ஆண்டவரே, என்னை எழுப்பும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து முடங்கி கிடக்கிறேன் ஆண்டவரே. இனி அவ்வளோதான், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னால் எழும்ப முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வழக்கிலிருந்து எழும்ப முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து போய் துவண்டு போய் தனித்து உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, எழும்பி காரியத்தை நடப்பி. ஐயோ இது வச்சா ஏதாவது ஆயிருமா, ஏதாவது நடந்துருமா, இனி அவ்வளோதான் போயிருமான்னு சொல்லி பயந்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத மக, நீ பயப்படாத மகனே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னோடு நான் வழக்காடுகிறவர்களுக்காக நான் வழக்காடுவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நான் பயங்கரமான தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்ப எல்லாரும் வாயை திறந்து இன்னும் 1 நிமிஷம் மாத்திரம் எல்லாரும் அப்பாவை பார்த்து உங்கள் சத்தம் கேட்கட்டும், கேட்கட்டும். பிரைஸ்ல அந்த மேல் வீட்டில் 120 பேர் ஜெபித்த நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினது போல இந்த நேரத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். ஏதோ இருந்தோம் வந்தோம் கேட்டோம் பார்த்தோம் போனோன்னு சொல்லி இல்லாமல் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஆவியில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, ஊழியத்தில் ஒரு விடுதலை, குடும்பத்தில் ஒரு விடுதலை, அடைக்கப்பட்ட வாசல்களில் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால. இத்தனை மாதம் தடைபட்டிருக்கலாம், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஓ கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், எத்தனையோ வாசல்கள் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்காக வாசல்களை திறப்பாராக. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாராக. கர்த்தர் உனக்காக போராடுவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில், ஓ ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஓ
ஸ்தோத்திரம். உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே. இந்த வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உண்டாவதாக, இப்பொழுது உண்டாவதாக. முடங்கி கிடக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. செபிக்கும்படியா எழும்புங்க, வேத வாசிக்கும்படியா எழும்புங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா எழும்புங்க. அன்னைக்கு ரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு எழும்பினார்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அடிச்சாங்க. அடிக்கும் பொழுது கர்த்தர் நிமித்தம் அடிக்கப்பட்டது நிமித்தம் சந்தோஷமாய் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் கூடிகையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நான் நம்புகிறேன். சொத்தனை இப்பொழுது வானத்திலிருந்து இந்த மழை பொழிகிறது போல வசனங்கிற மழையை கர்த்தர் நம்ம மேல பொழிய பண்ணி கொண்டிருக்கிறார். இனி நாமல்ல, நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்யும்படியாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அந்த மேகம் போன திரளான ஜனங்கள் நம்மை கூட சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, நான் எழும்ப போற ஆண்டவரே. இனி யாரையும் நான் பார்க்க போறதில்லை, இனி எந்த மனுஷனையும் பார்க்க போறதில்லை. உமக்காக நான் எழும்ப போறேன், உமக்காக நான் ஜீவிக்க போறேன். என்னை பயன்படுத்தும், என்னை உபயோகப்படுத்தும், என்னை பிரயோஜனப்படுத்தும். இந்த மாதம் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. நெகேமியாவின் தேவனே, நீர் என் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் எல்லாம் அந்நிய பாஷை பேசி எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தினால நுகங்கள் முறிக்கப்படும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறான். ரம்தல ரகதல பௌதலரா ரீகதல ரகதகதகதகதகதகதா ரிபதகதகதகதகதகதகதா ரிபல ரக சந்தல பௌதலர் பௌதல ரிக்கவல வரவரா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை துதிக்கிறவர்கள் மேல, ஆராதிக்கிறவர்கள் மேல, உதடுகளை திறந்து வாயினாலே கர்த்தரை துதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல அந்த பனி போல இறங்குவதாக, அக்கினியாய் இறங்குவதாக, நரம்புகளுக்குள்ள இறங்குவதாக, எலும்புகளுக்குள்ள இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே குணம் பாட முடியாதபடின்னு சொன்ன அந்த டாக்டருடைய வாய்கள் எல்லாம் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனிகளை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே திருமண தடைகள் மாறுவதாக, வரவேண்டிய பணங்கள் வருவதாக. எல்லா வழக்குகளுக்கும் இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தய ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப சொல்லுகிறார், நீ எழும்பு மகன், நீ எழும்பு. ஸ்தோத்திரம். நீ அல்ல, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்குள்ளே நான் இருக்கிறேன். உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் வெற்றியாய் முடிக்க பண்ணுகிற நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்கும்படியாய், உன்னை கீழாக்காமல் மேலாக்கும்படியாய், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படியாய் இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர். நீங்க ஒரு வேலை சொல்லி நினைக்கலாம், வயதாயிருச்சு, இனி என்னால என்ன செய்ய முடியும்? 80 வயசா இருந்தாலும் 100 வயசா இருந்தாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாலிப பிராயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்ல கையை தட்டி எல்லாருமே நல்ல கையை தட்டி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. எழும்புங்க. இன்னைக்கு கர்த்தர் சுத்திர ஆவியானவருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இனி நான் சாதாரணமா இருக்க மாட்டேன். நான் மனுஷனுக்காக ஊழியம் செய்யல, நான் வேற யாருக்காக ஊழியம் செய்யல. இது கர்த்தருடைய ஊழியம், இது கர்த்தருடைய வேலை. அந்த நல்ல வேலைக்காக என் கைகளை நான் திடப்படுத்துவேன். நான் எழும்புவேன், கர்த்தருக்காக எழும்புவேன். கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்பி என் தேவைகளை சந்திக்க நான் ஆராதிக்கிற தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரந்தல பௌதல ரக்கதலப ரபலபரவலா. எலும்பு கர்த்தர் சொல்லுகிறார், எலும்பு. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இங்க நின்று எந்திரிக்கிறதல்ல, இனி எனக்காக எலும்பு, எனக்காக ஓடு, எனக்காக வாழு. உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, எழும்புவே இயேசுவுக்கா, எழும்புவே இயேசுவுக்கா. பராக்கிரமசாலியே, நீ மறைஞ்சு ஒளிஞ்சு அடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்ல, நீ யுத்தம் பண்ணும்படியாய்
பெலிஸ்தர்களோடு கூட நீ யுத்தம் பண்ணும்படியாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். யெப்தா உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஏகூத் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் நம்புறேன், ஒருத்தரையும் ஆண்டவர் சும்மா விடல. அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அதெல்லாம் விட வேண்டியதை விட்டுருங்க, விட வேண்டியதை விட்டுருங்க, பிடிக்க வேண்டியதை பிடிச்சிருங்க.